இப்பொழுதும் கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்னால் கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை நீங்கள் இன்னும் அதிகமாக கேட்கணுன்னா நீங்கள் யூடியூப் சேனலில் ஜாய்ஸ் ஜே ஜான்கிற அந்த யூடியூப் சேனலில் இன்னும் அதிகமாக ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கலாம், கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணலாம். கத்தனல்லவர் ஆமென் அல்லேலூயா. ஜாய்ஸ் ஜே ஜான்கிற யூடியூப் சேனல் கத்தனல்லவர். வாட்ஸ்அப்பில் இந்த மெசேஜை நீங்கள் கேட்கணுன்னா எஸ்எம்எஸில் உங்கள் நம்பரை அந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பரில் அனுப்பலாம். கத்தனல்லவர் ஆமென் அல்லேலூயா. நீங்கள் கேட்டு ஆண்டவருடைய வார்த்தைகள், கர்த்தருடைய சுத்த வார்த்தைகளை கேட்டு பயன்பெறலாம். 2025 வருடம் பிப்ரவரி மாதம் 2வது ஞாயிற்றுக்கிழமை ஜீவனுள்ள தேவன் கொடுக்கிற வார்த்தைகளுக்காக கர்த்தருடைய சமூகத்தை நாடி தேடி வந்திருக்கிற கர்த்தருக்கு பிரியமான எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தை, சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த மாதமும் கூட நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் அவருடைய அன்பு பிள்ளைகளுக்கு என்று ஒரு அருமையான வேத வசனத்தை தந்திருக்கிறார். அந்த வசனத்தின்படி வார்த்தைகளை தந்து கர்த்தர் நம்மை நடத்துவதற்காக அவருடைய சமூகத்திலே நாம் ஒரு பாடலை பாடி கர்த்தர் கொடுக்க போகிற வார்த்தைகளுக்காக ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுத்து செய்தி வேலைக்கு நாம் கடந்து செல்லலாமா? எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையை சொந்து போயிருக்கிற உங்களுக்கு ஒரு நல்ல சத்துணவாய் கர்த்தருடைய வார்த்தைகள் கடந்து வர இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைகளை சப்ஸ்கிரைப் பண்ணுகிற, ஷேர் பண்ணுகிற, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு பயன்பெறுகிற கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளை கர்த்தர் பரத்திலிருந்து ஆசீர்வதிப்பார். ஆமென் அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, எப்பொழுதும் கூட நீங்கள் இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடலாமா? பிரதர் ஜாக்கப் அவர்கள் பாடின அருமையான ஒரு பாடல். கரங்களை தட்டி உற்சாகமாய் அந்த பாடலை கர்த்தருடைய அன்பு மகளோட சேர்ந்து பாடலாமா? நீங்க வராம நாங்க வந்தா நல்லா இருக்காது, அது நல்லா இருக்காது. நீங்க இல்லாம நாங்க இருந்தா பிரசன்னம் இருக்காது, அங்கு பிரசன்னம் இருக்காது. வாங்கப்பா வாங்கப்பா வாங்கப்பா, கிரிய செய்யுங்கப்பா. வாங்கப்பா வாங்கப்பா வாங்கப்பா, கிரிய செய்யுங்கப்பா. நீங்க வராம நாங்க வந்தா நல்லா இருக்காது, அது நல்லா இருக்காது. நீங்க இல்லாம நாங்க இருந்தா பிரசன்னம் இருக்காது, உங்க பிரசன்னம் இருக்காது. ஓட்ட ஓட்டமாக வந்த எங்களுக்கு பரலோக மன்னாவை தந்து மகிழச் செய்யும். தேவையோடு தேடி வந்த எங்களுக்கு நிறைவான பலனை தந்து துதிக்கச் செய்யும். வாங்கப்பா வாங்கப்பா வாங்கப்பா, கிரிய செய்யுங்கப்பா. வாங்கப்பா வாங்கப்பா வாங்கப்பா, கிரிய செய்யுங்கப்பா. நீங்க வராம நாங்க வந்தா நல்லா இருக்காது, அது நல்லா இருக்காது. நீங்க இல்லாம நாங்க இருந்தா பிரசன்னம் இருக்காது, அங்கு பிரசன்னம் இருக்காது. தாகத்தோடு ஓடி வந்த எங்களுக்கு ஜீவ தண்ணீரால் தாகம் தீர்த்து விடும். மகிழ்ச்சியோடு துதிக்க வந்த எங்களுக்கு ஆனந்த அபிஷேகம் ஊற்றிவிடும். வாங்கப்பா வாங்கப்பா வாங்கப்பா, கிரிய செய்யுங்கப்பா. நீங்க வராம நாங்க வந்தா நல்லா இருக்காது, அது நல்லா இருக்காது. நீங்க இல்லாம
பிரசன்னம் இருக்காது, உங்க பிரசன்னம் இருக்காது. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, கண்களை மூடி பரலோகத்தில் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற நம் தேவாதி தேவனாகிய கர்த்தரை நோக்கி கர்த்தர் கொடுக்க போகிற வார்த்தைகளுக்காக ஒரு சின்ன ஜெபத்தை நாம் ஏறெடுக்கலாமா? சகலத்தையும் செய்ய வல்லவரே, சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவனாகிய கர்த்தாவை, இப்பொழுதும் கூட உம்முடைய வார்த்தைகளை கேட்பதற்காக வாஞ்சியோடு காத்திருக்கிற உம்முடைய அன்பு பிள்ளைகளுக்கு நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தர் அப்பிரயோஜனமான அடிமையை மறைத்து வார்த்தைகளை கொடுத்து வாயோடு வாயாயிருந்து நீங்களே பேசி பாடும் பொழுது தூதர்களை கொண்டு பாடி ஜெபிக்கிற வேளையிலே அற்புதங்களை கர்த்தரே செய்து கர்த்தருடைய நாமத்தை உடைய அன்பு பிள்ளைகள் இஸ்ரவேலின் பெருமந்தைகள் மகிமைப்படுத்தும்படியாய் நீங்க நடத்துங்க ராஜா. என்னால் ஒன்றும் கூடாது தகப்பனே, பிரயோஜனமான அடிமை, ஆனால் மனுஷரால் கூடாதவர்கள் தேவனால் கூடும் எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. அப்பா அமக்கு கொடானோடி சோத்திரம் அப்பா. ராஜாதி ராஜாவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவர் சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தருடைய பிரசன்னம், உடைய வல்லமை, உடைய மகிமை உது மகளை அளவில்லாமல் மூடட்டும் அப்பா. அப்படியே நீங்க செய்ய போற தயவிற்காக நன்றி ஏசப்பா. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் எங்கள் அன்பு நல்ல தகப்பனை. நன்றி ஏசப்பா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, இன்று கூட நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுக்கு என்று கொடுத்த வேத வசனம் சங்கீதம் 127 சங்கீதம் 4 வசனம். சங்கீதம் 127 4 வசனம். எல்லாரும் வேதத்தை திறந்து கர்த்தருடைய அன்பு மகளோடே சேர்ந்து இந்த வசனத்தை வாசிக்கலாமா? இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். அமேன், அல்லேலூயா. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். எனக்கன்பான தேவ ஜனமே, சுதந்திரம் என்ற வார்த்தை இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் விரும்புகிற ஒரு வார்த்தை. நம் இந்திய தேசமும் கூட ஆங்கிலேயர்களால் அடிமைப்பட்டிருந்த ஒரு காலத்தில் மகாத்மா காந்தியின் தலைமையில் அநேகம் பேர் போராடி ஒரு சுதந்திரத்தை பெற்று தந்தார்கள். ஆகஸ்ட் 15ஆம் தேதி அந்த சுதந்திர தின விழாவை நாம் கொண்டாடுகிறோம் அல்லவா? இங்கே மனிதர்கள் போராடி பெற்ற வெற்றி அது. அடிமைகளாய் நடத்தப்படுகிற மனிதர்கள் ஒரு பராக்கிரமசாலியால் விடுவிக்கப்படும் பொழுது அந்த அடிமைகள் என்ன நினைப்பாங்க? இந்த பொல்லாத மனிதனிடமிருந்து இந்த பராக்கிரமசாலி எங்களை விடுவித்தானே என்று சொல்லி, எங்களுக்கு சுதந்திரம் கிடைத்து விட்டது இந்த பொல்லாத மனிதனிடமிருந்து என்று சொல்லி மகிழ்ந்து களி கூறுவார்கள். அந்த சுதந்திரத்தை அவர்கள் சந்தோஷமாய் கொண்டாடுவார்கள் இல்லையா? எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, ஆனால் இந்த வேத வசனத்திலே நாம் பார்க்கிறோம், இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று. போராடி பெற்ற சுதந்திரத்தை காட்டிலும் மேலான ஒன்று கர்த்தர் கொடுக்கிற சுதந்திரம். இதற்காக நாம் எந்த மனிதனோடும் போராட வேண்டிய அவசியமே இல்லை. யாரையும் போரிட்டு ஜெயிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இது பரத்திலிருந்து கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கென்று, கர்த்தரை தேடாத பிள்ளைகளுக்கும் கூட கர்த்தர் மகிழ்ச்சியாய் கொடுக்கிற ஒரு சுதந்திரம். குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிற தம்பதியருக்கு கர்த்தர் பிள்ளைகளை அவர்கள் சுதந்திரமாக்கிக் கொள்ளும்படி அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அப்ப நம்ம பிள்ளைகள் கர்த்தரால் உண்டாக்கப்பட்ட சுதந்திரம், கர்த்தரே சிருஷ்டிகர்த்தா என்று இந்த வேத வசனத்திலே நாம் பார்க்கிறோம். உலகத்தில் பிறக்கப் போகிற ஒவ்வொரு குழந்தையும் கர்த்தரால் சிருஷ்டிக்கப்பட்ட குழந்தைகள். இதை குறித்து சங்கீதம் 139 15 16 வசனங்களிலே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாரும் வேதத்தை திறந்து 15 16 வசனங்களை வாசிக்கலாமா? நான் ஒளிப்படத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது
என் எலும்புகள் உமக்கு மறைவாயிருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் ஒரு புஸ்தகத்தில் எழுதியிருந்தது என்று சொல்லி அழகாய் தாவீது ராஜா 139வது சங்கீதத்திலே 15-16 வசனங்களிலே கர்த்தரை குறித்து சொல்கிறார். நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாயிருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் ஒரு புஸ்தகத்தில் எழுதியிருந்தது என்று. எனக்கன்மான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, தாயின் கற்ப பையிலே கற்பத்தின் கனியாய் நாம் உருவாவதற்கு முன்பாகவே அந்த கருவை கர்த்தருடைய கண்கள் கண்டது. ஏன்னா அந்த கருவை உண்டாக்கிய தேவன் அவர்தான். அது மாத்திரமல்ல, அந்த கற்பத்தின் கனி பூரண வளர்ச்சி பெறுவதற்காக அந்த சிறை குழந்தையின் ஒவ்வொரு அவயமும் ஒவ்வொரு உறுப்புகளும் எலும்புகளும் கூட கர்த்தருடைய பார்வைக்கு மறைவாய் இருக்கவில்லை. அது மாத்திரமல்ல, எல்லாம் அழகாய் நேர்த்தியாய் உண்டாக்கப்பட்டு ஒரு அருமையான குழந்தையாய் உருவாக்கப்பட்டு அந்த குழந்தை பிறக்கும் நாளும் கூட கர்த்தருடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, அப்ப பிறக்க போகிற ஒவ்வொரு குழந்தைகளும் கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் பிறப்பதில்லை. இந்த உலகத்திலே எத்தனையோ சுதந்திரங்களை மனிதர்கள் பெற்றுக்கொள்ளலாம், எத்தனையோ காரியங்களை செய்ய முயற்சிக்கலாம். ஆனாலும் கூட இந்த ஒரு காரியத்தை எந்த ஒரு மனிதனாலும் செய்ய முடியாது. பிள்ளைகளை உருவாக்குகிற வல்லமை கர்த்தருக்கு மாத்திரமே உண்டு. எத்தனையோ வழிகளில் மனிதர்கள் முயற்சிக்கலாம். ஆனாலும் கூட அது கர்த்தருடைய சுத்த கிருபையினாலே மாத்திரமே குழந்தைகளாய் உருவாக்கப்படுகிறது. எலும்புகள், நரம்புகள், ஒவ்வொரு உறுப்புகளும் உருவாவதற்கு முன்பே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவாகும் நாட்களும் அவைகள் இந்த உலகத்தில் பிறக்கும் நாட்களும் கர்த்தரால் முன்குறிக்கப்பட்டிருக்கிறது. எனக்கன்பான தேவ ஜனமே, அப்ப இந்த உலகத்திலே குழந்தை பாக்கியத்திற்காக ஒவ்வொரு தேவ ஜனமும் கர்த்தரிடம் மன்றாடுகிறோம். நம் விண்ணப்பங்களை கேட்டு கர்த்தர் குழந்தை பாக்கியத்தை தருகிறார். சங்கீதம் 113:9 வசனத்திலே நாம் பார்க்கிறோம், மலடியை சந்தோஷமான பிள்ளைத்தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார், அல்லேலூயா என்று. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தை, அவள் மகிழ்ச்சியோடு குழந்தையை பெறுகிறாள். அந்த பிள்ளைகள் அவளுக்கு சுதந்திரமாகிறது. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி கர்த்தரருளும் பலன். உந்தனின் பலனை உந்தனின் கரத்தில் நன்றி நிறைந்த இதயத்தோடே, உந்தனின் பலனை உந்தனின் கரத்தில் நன்றி நிறைந்த இதயத்தோடே இன்று அர்ப்பணம் செய்கிறோம். ஏற்றுக்கொண்டருளும் பிதாவே, இன்று அர்ப்பணம் செய்கிறோம். ஏற்றுக்கொண்டருளும் பிதாவே, தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே முன்னறிந்தவர் நீரே, பிரமிக்கத்தக்க அதிசயமாய் என்னை உருவாக்கி மகிழ்ந்தீரே. கண்மணி போல காத்து கொண்டீரே, கண்மணி போல காத்து கொண்டீரே, கற்பத்திலே பரிசுத்தம் செய்தீரே, கற்பத்திலே பரிசுத்தம் செய்தீரே. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி கர்த்தரருளும் பலன். உந்தனின் பலனை உந்தனின் கரத்தில் நன்றி நிறைந்த இதயத்தோடே, உந்தனின் பலனை உந்தனின் கரத்தில் நன்றி நிறைந்த இதயத்தோடே
அர்ப்பணம் செய்கிறோம். ஏற்றுக்கொண்டருளும் பிதாவே, இன்று அர்ப்பணம் செய்கிறோம். ஏற்றுக்கொண்டருளும் பிதாவே. அந்த பிள்ளைகள் அவளுக்கு சுதந்திரமாகிறது. அந்த பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி அந்த பிள்ளைகள் சம்பாதித்து கொடுக்கிற செல்வங்களை எல்லாம் தனக்கு சுதந்திரமாக்கிக் கொள்கிறாள். அதை வேற யாருக்கும் அவள் கொடுப்பதில்லை. என் பிள்ளை, என் செல்லம், எனக்கென்று உழைத்து சம்பாதித்த பணம் என்று அந்த பிள்ளைகள் மூலமாய் இந்த உலகத்து ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொண்ட பெற்றோர் அந்த பிள்ளைகள் கர்த்தர் தனக்கு கொடுத்த சுதந்திரம் என்பதை மறந்து போகக்கூடாது. தான் குழந்தை பெற்ற அன்று அடைந்த மகிழ்ச்சி கர்த்தரால் வந்தது என்பதை அந்த தாய் மறந்துவிடக்கூடாது. அப்ப நீங்கள் அதற்கு என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய ஆதி தகப்பன் தாய் ஆதாம் ஏவாளை உண்டாக்கின தேவன் அவர்கள் சந்ததியை பல்கி பெருக வைத்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்று சந்ததி சந்ததியாய் அவர்களை ஆசீர்வதித்தார். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 105 சங்கீதம் 11 வசனத்திலே, சங்கீதம் 105:11 வசனம், உங்கள் சுதந்திர பாகமான கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்றார். உங்கள் சுதந்திர பாகமான கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்றார். அவர் சொன்னபடியே கானானை சுதந்திரிக்க செய்தார். அப்ப ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் இன்றும் கூட உங்களை, உங்கள் பிள்ளைகளை சந்ததி சந்ததியாக ஆசீர்வதிக்கிறார். இப்ப உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு சொந்தமானவர்கள், உங்கள் சுதந்திரம், உங்கள் உரிமை சொத்து இல்லையா? அந்த பிள்ளைகளை வளர்த்து பெரியவர்களாக்க நீங்கள் என்ன பாடுபட்டிருப்பீர்கள்? அதை உணராமல் உங்கள் பிள்ளைகள் கல்யாணமான பிறகு உங்களுடைய மருமகள்கள், மருமகன்கள் பெற்றோராகி உங்களை உதாசீனப்படுத்தி அந்த பிள்ளைகளுக்கு எல்லாமே நாங்கள்தான், எங்கள் சொல்லுக்கு அந்த பிள்ளைகள் கீழ்ப்படிய வேண்டும், பெற்றோராகி உங்களை பார்க்கக்கூடாது, உங்களுக்கு ஃபோன் பண்ணக்கூடாது, உங்கள் வீட்டிற்கு வரவே கூடாது என்று மூர்க்கமாய் நடக்கும் பொழுது, இப்படியெல்லாம் கட்டளையிடும் பொழுது உங்கள் உள்ளம் சுக்கு நூறாய் போய்விடும் இல்லையா? ஐயோ, என் பிள்ளைகளை நான் பெற்ற நாளிலிருந்து இதுவரை வளர்க்க என்ன பிரயாசப்பட்டேன், ஒரு சுடுசல் கூட என் பிள்ளைகளை நான் சொன்னதில்லையே. நேற்று வந்தவன், நேற்று வந்தவள் என் பிள்ளைகளை அடிமைப்படுத்தி கண்ணீர் வடிக்க வைக்கிறாளே என்று கர்த்தரிடம் முறையிடுவீர்கள். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, பெற்றோராகிய உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளை, உங்களுடைய சுதந்திரத்தை மற்றவர்களுக்கு விட்டு கொடுக்க முடியாது இல்லையா? அந்த பிள்ளைகளை அன்பாய் அருமையாய் அவர்கள் பாதுகாத்து கொண்டால், அந்த பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தினால், நீங்கள் அந்த பிள்ளைகளை குறித்து கவலையே பட மாட்டீர்கள். நீங்கள் விரும்புகிற காரியம் அதுதானே. நீங்கள் என்றும் உங்களுடைய பிள்ளைகள் எங்கிருந்தாலும் மகிழ்ச்சியாயிருக்க வேண்டும், மனவேதனையில் ஆழ்ந்து விடக்கூடாது என்பதுதான் ஒவ்வொரு தாயுடைய, ஒவ்வொரு தகப்பனுடைய விருப்பமாயிருக்கும். அதுபோலதான் நம்ம ஏசப்பாவின் அன்பும் கூட. அவர் உங்களுக்கு பிள்ளைகளை கொடுத்து அந்த பிள்ளைகளை உங்களுக்கு சுதந்திரமாக்குகிறார். அது மாத்திரமல்ல, உங்கள் பிள்ளைகளுக்கு கானானின் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க செய்து உங்களை மகிழ்ச்சி அடைய செய்கிறார். ஆனால் அந்த பிள்ளைகள் வழி மாறி பாவ வழியில் செல்லும் பொழுது உங்களைப் போல உங்கள் தகப்பனாகிய ஏசப்பாவும் கூட வேதனைப்படுவார். ஐயோ, தாயின் கற்பத்தில் இருக்கும் பொழுதே இந்த பிள்ளைகளை உருவாக்கி, சங்கீதம் 139 13 14 வசனங்களிலே, சங்கீதம் 139 13 14 வசனங்களிலே தாவீது ராஜா சொல்வது போல, என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன் என்று தாவீது ராஜா சொல்வது போல அந்த பிள்ளைகளை குறித்து நம் தேவாதி தேவனாகிய கர்த்தரும் சொல்லுவார். உங்களுக்கு சொந்தமாக அந்த பிள்ளைகளை கொடுத்ததோடு மாத்திரமல்ல, அந்த பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழியை போதித்தேனே. அந்த பிள்ளைகள் செல்லுமிடமெல்லாம் பாதுகாத்து, அவர்கள் படிக்கும் பொழுது அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து, அவர்கள் வேலை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு போதித்து வழிநடத்தி, அவர்களுக்கு ஒரு உயர்வான ஆசீர்வாதத்தை கொடுத்து, அவர்கள் விரும்புகிற காரியங்கள் எல்லாவற்றையும் கொடுத்து ஆசீர்வதித்தேனே. ஆனால் நான் விரும்புகிற காரியங்களை அந்த பிள்ளைகள் செய்யவில்லையே என்று அவர் வருத்தப்படுவார். நீங்கள் உங்கள் பிள்ளைகள் மகிழ்ச்சியாய் வாழ்ந்து களி கூர்ந்திருக்க வேண்டும் என்று
பெற்றோராகிய நீங்கள் விரும்புவது போலதான் நம் தேவாதி தேவனாகிய கர்த்தரும் கூட உங்களுக்கு கொடுத்த உங்களுடைய பிள்ளைகள் மேல் கண்ணோக்கமாயிருக்கிறார். ஏன்னா அந்த பிள்ளைகளும் நீங்களும் கூட கர்த்தருக்கு சொந்தமானவர்கள், கர்த்தருக்கு சுதந்திரமானவர்கள். அதனால் அவருடைய எண்ணம் ஏக்கம் எல்லாம் என் பிள்ளைகள் நரகத்தின் அகல பாதாளத்தில் விழுந்துவிடக் கூடாது, இந்த பிள்ளைகள் பரலோ ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமே என்பதுதான். எனக்கன்பான தேவ ஜனமே, அப்போ பிள்ளைகளை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுத்து உங்களை மகிழ்ச்சி அடைய செய்த தேவன் உங்களிடம் இருந்து எதிர்பார்ப்பது என்ன? உங்கள் பிள்ளைகள் என்றென்றைக்கும் அழியாத கானானை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான். கானான் என்பது என்ன? பரலோக ராஜ்யம். இவ்வுலகத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் சுதந்திரித்துக் கொண்ட கானான் தேசம் கூட ஒரு நாள் அழிந்து போய்விடும். ஆனால் நித்தியத்துக்கு நித்தியம் அழிந்து போகாத அருமையான கானான் ஆகிய பரலோக ராஜ்யம் நிலைத்திருக்கும். அமேன் லூயா. உங்களுக்கு பிள்ளைகளை கொடுத்து ஆசீர்வதித்த தேவன் வேறு ஒன்றும் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கவில்லை. எனக்கு அன்பான தேவ ஜனமே, பொன்னோ பொருளோ அவர் கேட்கவில்லை. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை வெறுத்தாலும் அவர் உன்னை வெறுக்க மாட்டார். நண்பன் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை வெறுத்தாலும் அவர் உன்னை வெறுக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, இந்த உலகத்திலே நீங்கள் ஜீவிக்கிற நாட்கள் கர்த்தருக்கு சித்தமான நாட்கள். அது 200 வருடங்களாய் இருந்தாலும் உங்களை மகிழ்ச்சி அடைய செய்வதற்காக பிள்ளைகளை கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரமாக கொடுத்திருக்கிறார். பொன்னோ பொருளோ அவர் கேட்கவில்லை. உங்கள் பிள்ளைகளுடைய ஆத்மா, அந்த ஆத்மா பரிசுத்த பாதையில் நடக்கும் பொழுது என்றென்றைக்கும் அழிவில்லாத கானானை அந்த பிள்ளைகள் சுதந்திரிக்க செய்வார், தலைமுறை தலைமுறையாய். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, அதனால் தான் ஏசாயா 49வது அதிகாரம் 15வது வசனத்திலே நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். ஏசாயா 49வது அதிகாரம் 15வது வசனம், ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று. ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று. ஒரு தாய் கூட தன் பிள்ளைகளை மறந்து போகலாம். ஆனாலும் கூட நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர், நம்மை படைத்த தேவன், நம்மை மறப்பதே இல்லை. நம்மை மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகளை, பிள்ளைகளின் பிள்ளைகளை, சந்ததி சந்ததியாய் அவர் மறப்பதில்லை. இந்த பிள்ளைகளை உங்களுக்கு சுதந்திரமாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்றால், கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற கட்டளை என்னவென்றால், அந்த பிள்ளைகளை நேர்வழியில் நடத்தி பரலோக ராஜ்யத்தில் சேர்க்க வேண்டும் என்பதுதான். கர்த்தர் விரைக்கிற வலையில் அந்த பிள்ளைகள் விழுந்து விடாதபடி பெற்றோராகிய நீங்கள்
கர்த்தர் கொடுத்த அந்த சுதந்திரத்தை பாதுகாத்து கர்த்தரிடமே அந்த சுதந்திரத்தை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அதுதான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிற ஒரு காரியம். அதுக்கு பெற்றோராகிய நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்களுடைய பிள்ளைகளை வேதத்தை வாசிக்க சொல்ல வேண்டும். வேதத்தில் உள்ள 10 கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய சொல்ல வேண்டும். நன்மை இது தீமை இது என்று பகுத்தறிய நீதிமொழிகளை வாசித்து அதன்படி நடக்க கற்றுக் கொடுக்க வேண்டும். நரகம் பாதாளத்தை குறித்து ஒரு பயத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு தெளிவாக்க வேண்டும். பரலோக ராஜ்யத்தின் இன்பங்களை குறித்து, அங்குள்ள சுக வாழ்வை, நித்திய வாழ்வை குறித்து உங்கள் பிள்ளைகளுக்கு போதித்து நடத்த வேண்டும். ஆமென், அல்லேலூயா. அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தைகளே, பெற்றோராகிய நீங்கள் இதை செய்வீர்களா? இதுதான் நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கும் ஒரு காரியம். உங்களுடைய தாயும் தகப்பனும், உங்களுடைய தகப்பனார் என்று வைத்துக் கொள்வோம். உங்களுடைய தகப்பனார் அவருடைய தாத்தா பாட்டி சம்பாதித்த சொத்துக்களை உங்களுக்கு சுதந்திரமாக எழுதி வைத்திருக்கிறார் என்றால் அந்த தகப்பனுடைய ஆசை என்ன? அந்த சொத்துக்களை கெட்ட மகனை போல அழித்து வீணாக்காமல் அந்த சொத்துக்களை பாதுகாத்து தலைமுறையாய் அனுபவிக்க வேண்டும் என்பதுதான். உதாரித்தனமாய் அந்த சொத்துக்களை செலவழித்து போடக்கூடாது. அதை நல்வழியில் நேர்வழியில் பெருகச் செய்து ஏழைகளுக்கும் கொடுத்து கஷ்டப்படுகிற ஜனங்களை போஷித்து கர்த்தர் காட்டுகிற பாதையில் முன்னேறி சென்று நித்தியத்துக்கு நித்தியம் அழிவில்லாத ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான். எனக்கன்பான தெய்வ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, உங்களுடைய தகப்பனார் கொடுக்கிற சுதந்திரம் ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் அழிந்து போய்விடும். ஆனால் நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிற சுதந்திரம் அழிவில்லாத ஒரு சுதந்திரம். அதை நோக்கிதான் நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் முன்னேறி செல்ல வேண்டும். 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 20வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 20வது வசனத்திலே, அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இங்கே அன்னாள் குழந்தை இல்லாமல் இருந்தாள். அதனால் அவள் மிகுந்த மன வேதனையோடு கர்த்தருடைய ஆலயத்திலே சென்று கர்த்தருடைய சமூகத்திலே கண்ணீரோடு மன்றாடுகிறாள். அவளுடைய கண்ணீரின் விண்ணப்பத்திற்கு கர்த்தர் செவிசாய்த்து அவளுக்கு ஒரு குழந்தையை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். அந்த குழந்தைக்கு அவள் சாமுவேல் என்று பெயரிடுகிறாள். 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 27வது 28வது வசனத்திலே நீங்கள் வாசித்து பார்த்தால், அவள் அந்த குழந்தையை பெற்று அந்த பிள்ளைக்கு சாமுவேல் என்று பெயரிட்டதோடு மாத்திரமல்ல, அந்த பிள்ளையை கர்த்தருக்கென்று அர்ப்பணிக்கிறாள். அவள் சொல்கிறாள், 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 27 28வது வசனங்களிலே, இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றாள். அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, எவ்வளோ அருமையான ஒரு தாயார். அவளுக்கு பிள்ளைகள் இல்லை, ஆனாலும் கூட கர்த்தர் கொடுத்த அவளுடைய முதல் குமாரனை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கிறாள். அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் கர்த்தருக்கு பணிவிடை செய்வதற்காக கர்த்தருடைய ஆலயத்திலேயே அவள் ஒப்பு கொடுக்கிறாள். அவள் நேசித்த அவளுடைய குமாரனை, அவளுக்கு சுதந்திரமாக கர்த்தர் கொடுத்த அந்த குமாரனை அவள் கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கிறாள். சாமுவேலை கர்த்தருக்கு சொந்தமாக கர்த்தருக்கு பணிவிடை செய்வதற்காக அவனுடைய தாயார் ஆலயத்திலே விட்டுவிட்டு வீட்டிற்கு சென்று விடுகிறாள். கர்த்தர் சாமுவேலை கைவிடவில்லை. ஏலியின் பிள்ளைகளைப் போல இல்லாமல் 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 19வது வசனத்தின்படி அவனுடைய தாய் வருஷந்தோறும் செலுத்தும் பலியை செலுத்துகிறதற்காக தன் புருஷனோட கூட வருகிற போதெல்லாம் அவனுக்கு ஒரு சின்ன சட்டையை தைத்து கொண்டு வருவாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, அந்த சிறு பிள்ளை, அதற்கு முந்தின வசனத்திலே நாம் பார்க்கிறோம், சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் சணல் நூல் ஏபோத்தை தரித்தவனாய் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தான் என்று சொல்லி அந்த காலத்திலே அப்படி ஒரு பொருத்தனையை பண்ணி பெற்றோர்கள் மகிழ்ந்தார்கள். இந்த சாமுவேல் ஏலியின் பிள்ளைகளைப் போல கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யாமல் இருந்ததினால அவன் வளர்ந்தவனான பிறகு கர்த்தர் அவனை உயர்த்துகிறார்.
அவனை ஒரு தீர்க்கதரிசியாய் இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரிக்கும் நல்லதொரு தீர்க்கதரிசியாய் அவனை மாற்றி அவனை ஆசீர்வதிக்கிறார். சாமுவேல் லட்சக்கணக்கான இஸ்ரவேல் ஜனங்களை ஆளும்படி ஒரு அதிகாரத்தை சாமுவேல் என்ற தீர்க்கதரிசியின் கையிலே கர்த்தர் ஒப்புக் கொடுக்கிறார். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, கர்த்தர் கொடுத்த சுதந்திரத்தை கர்த்தருக்கென்று ஒப்புக் கொடுத்ததுனால சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசி ஆகிறான். இப்பொழுதும் கூட உங்கள் எல்லோரையும் அப்படி ஒப்புக் கொடுக்க சொல்லவில்லை, உங்களுடைய விருப்பத்தின்படிதான். ஆனாலும் கூட உங்களுக்கு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தருக்கு சுதந்திரமாய், கர்த்தருக்கு பிரியமானவனாய், கர்த்தருக்கு பிரியமானவளாய் நீங்கள் வளர்த்து ஆளாக்க வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் சந்ததி சந்ததியாய் ஆசீர்வதிப்பார். அதற்காக தான் நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு பிள்ளைகளை சுதந்திரமாக கொடுத்திருக்கிறார். அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, சங்கீதம் 94:14 வசனத்திலே நாம் பார்க்கிறோம், கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழவிடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார் என்று. நாம் மறுபடியுமா இந்த வேத வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாமா? சங்கீதம் 94:14, கர்த்தர் நம்முடைய ஜனத்தை நெகிழவிடாமலும் நம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, அப்படி நீங்கள் கர்த்தருக்கு பிரியமான பாதையில் நடக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் உங்களுடைய ஒரு உடன்படிக்கை பண்ணுவார். உங்களை, உங்களுடைய பிள்ளைகளை, உங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளை ஒரு நாளும் அவர் கைவிட மாட்டார். இவர்கள் என்னுடைய சொந்த சுதந்திரம் என்று சொல்லி, பயப்படாதே சிறுமந்தையே என்று சொல்லி தேவனுடைய ராஜ்யத்தை நீங்களும் அவர்களும் சுதந்திரிக்க செய்வார். ஆமென், அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, நம்ம எல்லாரும் சேர்ந்து மறுபடியுமா இந்த பாடலை பாடலாமா? பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி கர்த்தர் அருளும் பலன். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி கர்த்தர் அருளும் பலன். உந்தனின் பலனை உந்தனின் கரத்தில் நன்றி நிறைந்த இதயத்தோடு, உந்தனின் பலனை உந்தனின் கரத்தில் நன்றி நிறைந்த இதயத்தோடு இன்று அர்ப்பணம் செய்கிறோ, ஏற்றுக்கொண்டருளும் பிதாவே. இன்று அர்ப்பணம் செய்கிறோ, ஏற்றுக்கொண்டருளும் பிதாவே. தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே முன்னறிந்தவர் நீரே, பிரமிக்கத்தக்க அதிசயமாய் என்னை உருவாக்கி மகிழ்ந்தீரே. கண்மணி போல காத்து கொண்டீரே, கண்மணி போல காத்து கொண்டீரே, கற்பத்திலே பரிசுத்தம் செய்தீரே, கற்பத்திலே பரிசுத்தம் செய்தீரே. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி கர்த்தர் அருளும் பலன். உந்தனின் பலனை உந்தனின் கரத்தில் நன்றி நிறைந்த இதயத்தோடே இன்று அர்ப்பணம் செய்கிறோ, ஏற்றுக்கொண்டருளும் பிதாவே. இன்று அர்ப்பணம் செய்கிறோ, ஏற்றுக்கொண்டருளும் பிதாவே. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, நம் கண்களை மூடி ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுக்கலாமா? இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பு நல்ல தகப்பன், இப்பொழுதும் கூட உடைய அன்பு பிள்ளைகளை சமூகத்திலே கொண்டு வருகிறேன் அப்பா. உடைய வருகை சமீபமாயிருக்கிறது. ஆனாலும் கூட உடைய வருகை உமக்கு மாத்திரமே தெரியும் அப்பா.
உடைய வருகைக்கு உடைய அன்பு பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துங்க ராஜா. இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, இந்த வருடம் முழுவதும் உடைய அன்பு பிள்ளைகளை, இஸ்ரவேலின் பெருமந்தைகளை ஆசீர்வதித்து வழிநடத்துங்க தகப்பன். குறிப்பா உடைய வார்த்தைகளை சப்ஸ்கிரைப் பண்ணுகிற, ஷேர் பண்ணுகிற, உடைய வார்த்தைகளை கேட்டு பயன்பெறுகிற அன்பு பிள்ளைகளை, இஸ்ரவேலின் பெருமந்தைகளை ஆசீர்வதிங்க தகப்பன். அவர்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாகட்டும் தகப்பன். நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போம் என்ற வேத வசனத்தின்படியே அவர்களை ஆசீர்வதித்து வழி நடத்துங்க தகப்பனே. இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பன், உம்முடைய மந்தையிலே அநேக ஆத்துமாக்கள் வழி விலகி போயிருக்கலாம். கர்த்தரை அறியாமல் இந்த உலகத்து ஐஸ்வர்யத்திலே மயங்கி திரிகிற ஆத்துமாக்கள் அநேகம் பேராயிருக்கலாம். இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பன், ஒரு ஆத்மா கூட கெட்டு போகக்கூடாது தகப்பன். எந்த ஆத்மாவும் நரகத்தின் பாதாளத்திற்குள் விழுந்து விடக்கூடாது ராஜா. இயேசப்பாமுக்கு கொடானுடைய சோத்திரம். ஒன்றுமில்லாத வெறுமையான நிலையிலே அநேகம் பேரை அழைத்து ஆசீர்வதித்த தேவாதி தேவனாகிய கர்த்தர் அவர்கள் ஆத்துமாக்களையும் பாதுகாத்து வழிநடத்துங்க தகப்பன். அன்பு பிள்ளைகளுடைய ஆத்துமாக்களை, இஸ்ரவேலின் பெருமந்தைகளுடைய ஆத்துமாக்களை கர்த்தர் நீர் பாதுகாத்து பரலோக ராஜ்யத்தின் பாதையில நடத்துங்க தகப்பன். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் சொன்ன தேவனுடைய பாதுகாக்கும் கரம் உடைய அன்பு பிள்ளைகள் மேல் நீட்டப்படட்டும் ராஜா. இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பன், இப்பொழுதும் கூட அநேக முதியோர் இல்லங்கள்ல, அநாதை ஆசிரமங்கள்ல, ஆதரவற்றோர் இல்லங்கள்ல, மனநல காப்பகங்கள்ல விசாரிப்பாரற்ற சியோன்களாய் இருக்கிற நம்முடைய அன்பு பிள்ளைகளை பார்த்து நீர் அவர்களை போஷித்து அவர்கள் தேவைகளை அறிந்து அவர்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கி நடத்துங்க ராஜா. அப்படியே நீங்க செய்ய போறோம் தயவிற்காக நன்றி. குழந்தை இல்லையே என்று ஏக்கத்தோடு காத்திருக்கிற நம்முடைய அன்பு பிள்ளைகளுக்கு கற்பத்தின் கனிகளை கொடுத்து நிறைவாக்குங்க ராஜா. வேலை இல்லையே என்று வேதனையோடு இருக்கிற வாலிப பிள்ளைகளை, பெரியவர்களை கர்த்தர் நீர் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க. அவர்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாகட்டும் ராஜா. இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பன், இன்னும் அநேக தாய்மார்கள் எத்தனையோ வேதனைகளோடு காத்திருப்பாங்க தகப்பன். அவர்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாகட்டும். தண்ணீர் இல்லையே என்று வனாந்தரமான பூமியிலே தாகத்தோடு அலைகிற அன்பு பிள்ளைகளை நிறைவான தண்ணீரை கொடுத்து ஆசீர்வதிங்க தகப்பன். ராஜாதி ராஜாவே எங்கள் அன்பு நல்ல தகப்பன், எழுதப்பை போகிற ஆத்துமாக்களுக்கு வசனம் என்ற சத்துணவை நிறைவாய் கொடுத்து ஆசீர்வதித்து வழிநடத்துங்க தகப்பன். பாதை மாறி போகிற பிள்ளைகள் பரிசுத்த பாதையில் அதன் மூலமாய் அந்த வசனம் என்ற சத்துணவை உட்கொண்டு நடக்கட்டும் ராஜா. அப்படியே நீங்க செய்ய போற தயவிற்காக நன்றி ஏசப்பா. இயேசுவின் நாமத்தாலே ஜெபத்தை எடுக்கிறேன் எங்கள் அன்பு நல்ல தகப்பன். சகல விதமான துதி கனம் மகிமை அனைத்தும் மக்கே உண்டாவதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.